Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசும்படியாக நாம் செபிக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இயேசப்பா. அப்பா, அந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுங்க அப்பா. நீர் எங்களோடு இடைப்படுங்க. தடைகளெல்லாம் கர்த்தர் மாற்றும், நீர் பலப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம் வேதத்திலிருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 1 அதனுடைய 1வது வசனம் நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 1-6 வசனம் நம்ம பார்க்கும்போது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப கீழே உள்ள வசனத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த துர்மார்க்குடைய ஆலோசனையில நடவாமல் இருப்பாங்க அப்படின்னு வேதத்துல சொல்லப்படுது. சங்கீதக்காரனாகிய தாவீது அழகா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, துர்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். துர்மார்க்குடைய ஆலோசனையில ஏன் நடக்கக்கூடாது, அதுல நடக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம வேதத்துல நம்ம ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த நாளில பாருங்க, துர்மார்க்குடைய ஆலோசனையில் ஏன் இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்குதான். துர்மார்க்குடைய வழி எப்படி இருக்குதுன்னா, அருவருப்பாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. துர்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்க? அருவருப்பாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 15 அதனுடைய 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இருக்கிறதுனா, அவங்க வழி எப்படின்னா ரொம்ப அருவருப்பா இருக்குது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அருவருப்புனா நம்ம ஒரு காரியத்தை பார்த்த உடனே அதை வெறுப்போம், அருவருப்பா இருக்கும் பக்கத்துல போறதுக்கே. அப்படிப்பட்டவங்க தான் அந்த துர்மார்க்கர் அப்படின்ட்டு வேதத்துல சொல்லப்படுது. அப்ப முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். ஹல்லேலூயா. அவர்கள் கொடுக்கிற அந்த ஆலோசனைகள் எப்படி இருக்கும்னு சொன்னா, சரியான ஆலோசனையா இருக்காது. துர்மார்க்கர்கள் கொடுக்கிற ஆலோசனை எப்படி இருக்கும்? அருவருப்பான காரியங்களை பற்றி அவங்க ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆகையினால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, துர்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல். ஃபர்ஸ்ட் அந்த துர்மார்க்குடைய ஆலோசனைகள் நம்ம என்ன செய்யக்கூடாதான், நடக்கக்கூடாது அப்படின்ட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். பாருங்க, ஏசாயா 57 அதனுடைய 20வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டுனா, துர்மார்க்கருக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க கடலை போல அந்த கடல் எப்படி கொந்தளிக்கிறதோ அப்படியாய் அவங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் காணப்படுகிறது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப அந்த துர்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யக்கூடாது? முதலாவதாக நடவாமல், நடக்கக்கூடாது. அவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். ஹல்லேலூயா. பாவிகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியல, பாவிகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது, பாவிகளுடைய வழியில் ஏன் நிற்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குற்றமற்றவர்களை அடித்து கொள்ளையிடுகிற சுபாவம் தான் அந்த பாவிகளுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கொள்ளை இடுகிற சுபாவம், குற்றம் இல்லாதவர்களை போட்டு அடித்து துன்புறுத்துகிற சுபாவம் தான் யாருடைய சுபாவம்னா, பாவிகளுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நீதிமொழிகள் 1:13 கூட என்ன சொல்லுதுன்னா, அதுல அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய கேரக்டர் திருடுகிற சுபாவம். அவங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, எல்லாவற்றையும் அவங்க திருடுகிற ஒரு சுபாவமாய் காணப்படுவார்கள். யார் என்று சொன்னா, அந்த பாவிகள். அதனால என்ன செய்யக்கூடாதுன்னா, பாவிகளுடைய வழியில நம்ம என்ன செய்யக்கூடாதான், நிற்கக்கூடாதாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப பரியாசக்காரர் அப்படின்னு சொல்லும் போது யாரு நம்ம அப்படி பார்க்கும்போது,
பரியாசக்காரன்னா நிறைய நம்ம வேதத்திலே பார்க்கும்போது அப்பத்திற்காக இச்சகம் பேசும் உதடுகள், பரியாசம் பண்ணுகிறதான ஒரு உதடு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இதுல என்ன சொல்லப்படணும், எரேமியா 15:17 என்ன சொல்ல, பரியாசக்கார கூட்டத்துல உட்காரார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாதா, உட்கார கூடாது. அந்த இடத்துல உட்காரும் போது சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவங்க எப்படி இருப்பாங்க அந்த பரியாசக்காரர் அப்படின்னு சொல்லும் போது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா வாரினால் அடிக்கப்படுகிற ஒரு வார்த்தை போல் காணப்படுமா. அவங்க இருக்கிற இடங்கள் எப்படி இருக்குன்னா அவமானமும் நிந்தையும் நிறைந்ததாய் காணப்படும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பரியாசக்காரர் உட்கார இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதான், உட்காரக்கூடாதான். அவங்களுடைய வாயின் சொற்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா அப்படியே வெண்ணெய் போல இருக்குமா, அப்படியே எப்படி மெதுவா பேசுற மாதிரியே இருக்குமா. ஆனா பேசிட்டு என்ன செய்வாங்க, பரியாசம் பண்ணிட்டு நான் என்ன செஞ்சேன், விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட கூட்டத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல வேதத்திலே சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு ராஜாவா இருந்தும் அவங்க நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றதுன்னு ஒரு வார்த்தை, முதலாவது சங்கீதத்துல துர்மார்க்குடைய ஆலோசனை. அப்ப முதலாவதாக அந்த துர்மார்க்குடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. இரண்டாவதாக பாவிகளுடைய வழியில நம்ம என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. இப்படிப்பட்ட அந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எப்படி இருப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாய், இரவும் பகலும் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய் நாம் எப்படி இருப்போம், காணப்படுவோம். அந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 3 காரியங்களில ஒத்தி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருப்பாங்க, இரவும் பகலும் தியானமா இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப செழிப்பா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இலையுதிராத இருக்க மரத்தை போல இருக்கும் அப்படின்ட்டு வேதத்துல அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது. எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா இந்த 3 காரியங்களுக்கு தள்ளி இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. முதலாவதாக துர்மார்க்குடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலை அவங்க ஆலோசனையில நம்ம நடக்கவே கூடாது. அவங்க கொடுக்குற அந்த ஆலோசனை நம்ம கேட்கவே கூடாது. இரண்டாவதாக பார்க்கும்போது பாவிகளுடைய வழியில நம்ம என்ன செய்யக்கூடாதான், நிக்க கூட கூடாது. அந்த இடத்துல கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம சிந்தனையில வரக்கூடாது. மூன்றாவதாக பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். ஹல்லேலூயா. இப்போ பரியாசக்காரர் இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அது பரியாசம், அந்த ரோட்டு ஓரத்துல ஆண்டுடைய நாமத்தை தூஷிக்கிறவங்க கூட பரியாசம் பண்ணுகிறவங்க தான். இப்படிப்பட்டவர்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாதா, ஒத்துழைக்க கூடாது. இப்படிப்பட்டவர்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாதா, இருக்கவும் கூடாது அப்படின்ட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த இடத்துல சொல்லியிருக்கிறத பாக்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், ஹல்லேலூயா நம்ம எப்படியா இருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா, இல்ல துர்மார்க்குடைய ஆலோசனை நடக்கிறோமா, பாவியுடைய வழியில நாம் நிற்கிறோமா, பரியாசக்காரர் உட்காரம் அந்த கெண்டல் கேலி பரியாசம் பண்ற அந்த கூட்டத்துல நம்மளும் ஒரு ஆளா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, இந்த நாளிலே நாங்கள் துர்மார்க்குடைய ஆலோசனை நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நாங்கள் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும் ஆண்டவருடைய வேதத்தில் நாங்கள் எப்போதும் பிரியமா இருக்க ஆண்டவரை நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா என்று சொல்லி நம் கர்த்தருடைய சமூகத்தை நாம் அப்படியே ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே இயேசப்பா. இந்த 3 காரியங்களை நாங்கள் இயேசப்பா எங்களுடைய வாழ்க்கையில இயேசப்பா அப்பா இல்லாதபடி நாங்கள் அந்த துர்மார்க்குடைய ஆலோசனையிலும் ஆண்டவர் பாவியுடைய வழியிலும் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரம் அந்த கூட்டத்தில் நாங்கள் இல்லாமலும் அப்பா உமக்கு பிரியமாய் நடந்து அப்பா உங்களுடைய காரியங்களை நாங்கள் நடப்பிக்கிறவர்களா இருக்க இயேசப்பா நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டிடுங்கப்பா. இயேசப்பா நீங்க அப்படியா செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.